யூஎஸ்ல தங்கி படிக்கிற இந்தியாவை சேர்ந்த மாணவர்களுக்கு சமீப காலமாவே ஒரு கடுமையான நெருக்கடி ஏற்பட்டு இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். இதை அட்ரஸ் பண்ண இந்தியன் கவர்மெண்ட் இந்திய மாணவர்களுக்கு இந்தியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் மூலமா நாங்க எல்லா உதவியும் செய்யறோம். மாணவர்களுக்கு அவங்களோட விசா ஸ்டேட்டஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலோ இல்ல யுஎஸ் அரசாங்கம் தரப்புல இருந்து அவங்களுக்கு ஏதாவது நெருக்கடி கொடுக்கப்பட்டாலோ உடனே அவங்க எம்பசியை தொடர்பு கொள்ளலாம், எம்பசி அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு எப்பவுமே ரெடியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை கொடுத்திருக்காங்க. அப்படி யுஎஸ்ல மாணவர்களுக்கு என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, அதுக்கு இந்திய அரசாங்கத்தின் சார்பில் என்ன மாதிரியான உதவி எல்லாம் செய்ய தயாரா இருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். அமெரிக்க அதிபரா டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்றதுல இருந்தே வெளிநாட்டுல இருந்து யுஎஸ்ல வந்து தங்கி இருக்கிற மக்கள் நிறைய பேருக்கு பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அமெரிக்கர்களுக்கு மட்டுமே அப்படிங்கிற கொள்கையில செயல்பட்டு இருக்கிற ட்ரம்ப் அவர்கள் மற்ற நாடுகள்ல இருந்து யுஎஸ்க்கு வந்திருக்கிற எல்லாத்துக்குமே கடுமையான சட்டத்திட்டங்களை போட்டுட்டு வராரு. இதனால மாணவர்கள் கடுமையா பாதிக்கப்படுறாங்க. குறிப்பா அவங்க படிக்கிற யூனிவர்சிட்டியில அவங்களுக்கு நிறைய நெருக்கடிகள் கொடுக்கப்படுது. அவங்க சுதந்திரமா சில விஷயங்களை பேச முடியல அப்படிங்கிறதும், அவங்களோட சமூக வலைதள பக்கங்களை அரசாங்கம் வந்து ரொம்ப க்ளோஸா கவனிக்காங்க அப்படிங்கிறதும் மாணவர்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாம பொதுவா வெளிநாட்டுல இருந்து யுஎஸ்ல போய் ஒரு மாணவர் படிக்கிறாங்க அப்படின்னா பெரும்பாலும் அவங்க F1 விசால தான் போவாங்க. அதுதான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கப்படுற விசா. இந்த F1 விசாவை மாணவர்களுக்கு ஒரு முறையான தகவல் கொடுக்காம அவங்க ரிவோக் பண்ணிடுறாங்க, அதாவது கேன்சல் பண்ணிடுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டும் தொடர்ந்து எழுந்துட்டு வருது. இப்படி பல இந்திய மாணவர்களோட F1 விசாவை யுஎஸ் அரசாங்கம் ரிவோக் பண்ணிருக்காங்க. இதனால அந்த மாணவர்கள் கடும் அதிருப்தி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். யுஎஸ் நீதிமன்றத்துல இது சம்பந்தமா இந்திய மாணவர்கள் முறையிட்டு இருக்காங்க. இந்த வழக்கு நடந்துட்டு இருக்கும் போதே இந்தியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஒரு பிரஸ் ரிலீஸ் கொடுத்திருக்காங்க. அதுல என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா, யுஎஸ்ல மாணவர்களுக்கு எதிராக நடக்கிற இந்த விஷயத்த இந்திய அரசாங்கம் ரொம்ப க்ளோஸா கவனிச்சிட்டு இருக்காங்க. இந்திய எம்பசியை சேர்ந்தவங்க மாணவர்களுக்கு எப்போ ஒரு உதவி தேவைப்பட்டாலும் உடனடியா செய்யறதுக்கும் அந்த மாணவர்களோட டச்லயே இருக்கிறதுக்கும் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சோ மாணவர்களுக்கு எந்த விதத்துல எல்லாம் உதவி தேவைப்படுமோ அந்த எல்லா வகையிலுமே இந்திய அரசாங்கம் துணையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. இந்தியாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸின் ஸ்போக்ஸ் பர்சனான ரந்தீர் ஜெய்ஸ்வால் தான் இந்த பிரஸ் ரிலீஸா கொடுத்திருக்காரு. சோ இது அமெரிக்கால படிக்கிற இந்திய மாணவர்களுக்கா சரி இல்ல இங்க இருக்கிற அவங்களோட பேரண்ட்ஸ்க்கும் சரி ஒரு நிம்மதியை கொடுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த இஷ்யூல நிறைய இந்திய மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. குறிப்பா ஒரு 4 மாணவர்கள் அவங்களோட விசா ரிவோக் ஆயிருக்கு அப்படிங்கறத எதிர்த்து யுஎஸ் நீதிமன்றத்துல வழக்கு பதிவு செஞ்சு அதை சந்திச்சுட்டு வராங்க. இந்த விசா ரிவோக் அப்படிங்கிறது கவர்மெண்ட் தரப்புல இருந்து அந்த மாணவர்களுக்கு முறையான தகவல்கள் எதுவுமே சொல்லாம அவங்களோட விசா ஸ்டேட்டஸ ஸ்டூடெண்ட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் விசிட்டர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படிங்கிற அந்த போர்ட்டல்ல இருந்து அவங்களோட விசா ஸ்டேட்டஸ டெர்மினேட் அப்படின்னு மாத்திருக்காங்க. சோ இந்த SEVIS அப்படிங்கிறது யுஎஸ்ல படிக்கிற எல்லா மாணவர்களோட ஒரு லிஸ்ட் மாதிரி இருக்கும். அதுலதான் மாணவர்களோட விசா ஸ்டேட்டஸ் என்னவா இருக்கு அப்படிங்கறத குறிப்பிட்டிருப்பாங்க. அதுல மாணவர்களோட விசா ஸ்டேட்டஸ் டெர்மினேட் அப்படின்னு வந்துருச்சுன்னா அவங்க அதுக்கு மேல யுஎஸ்ல கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்னு அர்த்தம். சோ மாணவர்களுக்கு முறையான எந்த தகவலுமே தெரிவிக்காம இந்த போர்ட்டல்ல அவங்களோட விசா ஸ்டேட்டஸ மாத்துறது மூலமா மாணவர்கள் கடும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அதை தொடர்ந்துதான் இந்த விஷயத்தை எதிர்த்து நீதிமன்றத்துல வழக்கு பதிவு செய்யறாங்க. சோ இந்த ப்ராசஸுக்கு இந்தியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சகம் முழுக்க சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு தெரிவிச்சதுனால அமெரிக்கால இருக்கிற இந்திய மாணவர்கள் கொஞ்சம் நிம்மதி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.